ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகரில் கீரப்பள்ளம் ஓடையில் கழிவுநீர் கலப்பதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாசன வாய்க்காலில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மாசுபட்டு போன கிணறுகள், கருப்பேறிய வயல்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கீரிப்பள்ளம் ஓடையில் கழிவுநீர் கலந்ததன் விளைவுதான் இவை. கீரிப்பள்ளம் ஓடையில் நகராட்சியின் மொத்த கழிவும் கொட்டப்படுவதால் தடப்பள்ளி பாசன வாய்க்காலில் நேரடியாக சனார்பதி என்னும் இடத்தில் ஓடை மாசடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் வாய்க்கால் வழியாக விளை நிலங்களுக்குள் வருவதால் விவசாயம் பாதிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். பாரியூர், வெள்ளப்பாளையம், புதுக்கரைப்புதூர், கூகலூர், தாழைக்கொம்புபுதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு பதியொன்று இருக்குது. அது வழியாக சாக்கடை தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு இருக்குது. அதில் தண்ணி சரியில்லாமல் இருக்குது. வேலை செய்யறதுக்கு ஆள் கூப்பிட்டா ஆள் வர மாட்டேங்கிறாங்க. தண்ணி சரியில்லை, கையில் அறுப்பு வருது, நல்லா புத்துநோயாட்டம் வருது, மேலே நல்லா பிப்பு மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி நல்ல தண்ணி இல்லை. இது ஒரு புறம் என்றால், நிலத்தில் வேலை பார்க்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உடல் அரிப்பு, மலேரியா உள்ளிட்ட நோய்களும் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். கழிவுகள் கலப்பது தடுக்கப்படாததால் குடிநீரும் மாசடைந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். கோபி நகர தண்ணி கழிவு நீர் வாய்க்காலில் கலந்து இது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது குறைஞ்சது முருகம்புதூர், கணதிபாளையம், வெள்ளாளபாளையம், கோகலூர், தாளக்கொம்பூர், வாய்க்காப்புதூர், பொன்னாச்சிப்பூர் இதெல்லாம் பாதிக்குது. தண்ணி காலில் கழுவி நம்ம இறங்கி தண்ணி கழுவுனா கூட பிப்பு எடுத்துக்குதுங்க. இதை உடனே தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு எங்களுக்கு இது நல்ல சுத்தம் பண்ணி அனுப்பணுங்க. இந்த ஆடு மாடு கூட குடிச்சிட்டு சரியாக மாட்டுக்கு அந்த தோல்லையெல்லாம் சொரியும், சரியாக சென நிற்கிறது இல்லை. இது நிறையா பிரச்சனை வருது. நாங்கள் டாக்டர் போனால் உங்கள் தண்ணியெல்லாம் சரியில்லைன்னு தான் இதை சொல்கிறாரு. கீரிப்பள்ளம் ஓடையில் கழிவுநீர் கலக்காமல் தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை. இதனை நிறைவேற்ற வாக்குறுதி அளிக்கும் கட்சிகளுக்கே தங்கள் வாக்கு என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.